இரு அணியாக நிற்கும் அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதிமுக கட்சிங்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை ரொம்ப சிறப்பாக வளர்த்துட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ கட்சியில் நிறையா கருத்து வேறுபாடு வந்ததுனால அவங்களுக்குள்ள உள்கட்சி பூசல் கட்சியில் இப்போ பிளவுபட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அரவணைச்சு இந்த கட்சியை விட்டு நீக்கிறது, இந்த நடவடிக்கை எடுக்கிறதுலாம் கொஞ்சம் இல்லாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் அரவணைச்சு போனால் இந்த கட்சி மென்மேலும் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏடிஎம்கே ரெண்டாக போச்சுன்னா அதை ரெண்டாக போகிறத ஒன்று சேரணும்ல. அந்த அம்மா இருக்கும்போது எல்லாம் கொஞ்சம் கும்பலாக அடித்தாங்க, ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ ஒன்று சேரணும்ல. இப்போ ஒன்று சேர்ந்தா தானே கதை நடக்கும். எனக்கு என்ன உனக்கு என்ன, நீ பெரியலா நான் பெரியலா இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனை அவங்களா சால்வ் பண்ணி ஒன்று சேரணும். ரெட்டைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்புறம் அந்த அம்மா இருந்து 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு இல்லாமல் போயிடும் அர்த்தம். இது ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் அதிமுகவில் பிளவு ஏற்படுதுன்றது இப்போ ரொம்ப சகஜமாக போயிட்டுருக்கு. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 2019 தேர்தல் முடிஞ்சப்போ பன்னீர்செல்வம் ஐயா அவர் வெளியில் போனார், டிடிவி தினகரன் தனியாக இருந்தாங்க, சசிகலா அம்மா தனியாக இருந்தாங்க. இவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு பேசி கலந்து ஆலோசிச்சுட்டு என்ன பிரச்சனை, தொண்டர்களுடைய கருத்து என்ன, யாரு கூட கூட்டணி வைக்கணும், என்ன பண்ணணும்னு எடப்பாடி ஐயா கேட்டிருந்தாருன்னா இப்போ இந்த பிளவு தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அதே மாதிரி இனிமேலும் காலங்களில் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களால் உருவாக்கின கட்சி தான் இந்த கட்சி. அந்த கட்சியை உடைக்காமல் அதோடைய பாரம்பரியத்தோட அடுத்த ஆட்சி அமைக்கிற மாதிரி அவங்க திருப்பியும் வரணும், அதிமுக வரணுங்கய்யா. இரு துருவமாக பிரிஞ்சு இருக்கிறதுனால அதிமுகவுக்கு அழிவு நெருங்கி வருவதா தெரியுது. அதிமுக அழிந்து போவதால் தாவேதான் வளர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. ஒன்று சேர்ந்து அதிமுகவை ஒன்றாக கட்டமைச்சு இருந்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். கட்சி இப்போதான் ஏகப்பட்ட பிரிவுகளை சந்திச்சு இப்போதான் ஒரு வெற்றி பாதையை நோக்கி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இபிஎஸ் தலைமையில். அதை இபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு சில பேர் சதி செஞ்சு பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ்பி வேலுமணி இவங்க எடுத்திருக்க தவறான முடிவு. அவங்க பொதுவாகவே கட்சியை உடச்சிடணும், தாவைக்காட்ட போய் தான் சேர்ந்து இது செய்யணும்னு நினைக்கிறாங்க. தாவைக்கா கூட சேர்ந்தாதான் ஏடிஎம்கே அழிஞ்சிடும். இந்த தேர்தலில் பிஜேபி கூட இது வச்சனால இப்போ மக்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பு வந்திருக்கு. அது ஒரு விஷயம் இருக்குது. பிஜேபி கூட இல்லாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு அவங்க நிர்வாகிகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இது பொதுச்செயலாளர் எடப்பாடி கரெக்டாக ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி நிர்வாகிகள் கூட பேசி அவங்களுக்கான விஷயங்கள் என்ன தேவைப்படுது, என்ன தேவைப்படல அப்படின்ற பேசி முடிவெடுத்தாங்கன்னா இந்த அதிமுக நிலைச்சி நிற்கும். இல்லைன்னா அது மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்ட்டு அது மக்கள்கிட்ட தான் இது பண்ணணும். திமுக ஒரு நல்ல ஒரு இதில் தாங்க நல்லா பண்ணிட்டு தான் இருங்க. எடப்பாடி எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாளடைவில் அவருக்குள்ள அவங்களுக்குள்ளாரே ஒரு சின்ன சின்ன இது ஒவ்வொருத்தரையும் செங்கோட்டையை நினைக்கிறது, ஓபிஎஸ் நினைக்கிறது, அவங்க எல்லாமே அவங்களால ஒரு இது இல்லை. இவர் கூட அனுசரித்து எல்லாம் போய் பண்ணியிருந்தா எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இன்னைக்கு நாளடைவில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுதான் அவர் ஒற்றுமையாக சேர்த்து எல்லாம் ஒன்றா பண்ணலாமே. இது அவங்க எல்லாம் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக தானே கொண்டு வந்துருந்தாங்க. அம்மா இருக்கும்போது பண்ணாங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது எல்லாமே யாருமே இந்த மாதிரி ஒரு இது இல்லை. எல்லாத்தையும் ஒற்றுமையாக அனுபவிச்சு அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிக்கலாமே. இப்போ ரெண்டாக பிரிஞ்சதை விட ஒன்றா இருந்தால் அது வலிமையானது தான். அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தால் அது எப்பயும் போல் அம்மா ஆட்சி மாதிரி வரும். அப்போ 10 ஆண்டுகள் ஆட்சி ஆண்ட கட்சி தற்பொழுது இந்த தேர்தலில் கூட 3ஆம் இடம் முடித்தா கூட ஒரு 1.25 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நன்றியை கூட நினைக்காம இன்றைக்கி 2 பேராக போகிறாங்க. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உருவாக்கப்பட்ட இந்த கட்சி இன்றைக்கி ஊழல்வாதிகளுடைய தலைமைக்கு போனதுனால இன்றைக்கி யாருக்கு என்ன பங்குங்கன்னு இந்த கட்சி இன்றைக்கி உடஞ்சி போகுது. இதனால் அந்த எம்ஜிஆர் ரசிகர்களும் அது மாதிரி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ரசிகர்களும் இன்றைக்கி ஏமாந்து நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. இதனால் மாற்று ஒரு கட்சி இன்றைக்கி உருவாக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி தான் போயிடுச்சு. அது மாதிரி அதிமுக போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.